சில விடுதலைகளை அனுமதிக்க விரும்புகிறேன். இது போல உங்க வாழ்க்கையிலும் அநேக சுகத்தை அவர் அனுமதிக்க விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து ஒரு குடும்பம் விடுதலை ஆக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த 20 லட்சம் ரூபாய் கடனிலிருந்து உன்னை விடுவிப்பா. சிலருடைய முழங்கால்கள் பலன் கொள்கிறது. அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது போ. இந்த மண்டபத்துக்குள்ள சிலருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாள். நீங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. மகிமையின் மேகம் பிள்ளைகளை நிலைநிறுவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலைகள் உண்டே. வானம் பூமி நீங்க சொல்லுங்க எல்லாரும் உங்க வாய்களை திறந்து. வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. எல்லாரும் இணைந்து. வானம் பூமி ஒளிந்து போனாள். பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் சேர்ந்த வார்த்தைகள். வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. அல்லேலூயா
சிலருடைய ஆத்மாவிற்குள்ளே ஒரு விடுதலை வருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு ஆத்தும விடுதலை, ஒரு ஆத்தும விடுதலை, ஒரு ஆத்தும விடுதலை. சில ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப முடியாதபடி உன்னை தடுமாற பண்ணுகிற உன் ஆத்தும சிறையிருப்பு இப்பொழுது மாறுகிறது. ஒரு விடுதலையின் ஆவியானவர் உன் நடுவில் நிலைவரப்பட்டிருக்கிறார். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே. ஒரு ஆத்தும விடுதலை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆத்துமாவில ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை, ஆத்துமாவில விடுதலை. சிலருடைய முழங்கால்களில் ஒரு விடுதலை. ஓ, உன்னை ஜெபத்தில் தரிக்க பண்ணும்படி, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப பண்ணும்படி ஆவியானவர் உன் ஆத்துமாவில ஒரு விடுதலை தருகிறார். மகிமை 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 மகிமை. glory glory, ஒரு விடுதலை. தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. அநேக நாட்களா நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேவ மகிமை ஒரு சிரசை மூடுகிறது. உடன் பணதலா ரந்தடதலரா ரகத்தடகதலதலரா ரிகடகதலகந்தோடா ரஷகே ரெகேரியாத்தனரதா. எஸ் எஸ் எஸ், அந்த பாத்திரத்தை நிரப்புறாரு. அநேக நாட்களா வெறுமையோடு நிற்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள அவருடைய சக்தினா மகிமை, அவருடைய சக்தினா மகிமை. ரகதலகடகதலதலா, உன்னால முடியாது, அடக்க முடியாது தேவ வல்லமை ஒரு சரசு சூழ்ந்திருக்கிறது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு, உன்னை எடுக்கிறா. அவருக்கால் 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 அவருடைய நாமத்தின் மகிமைக்கால். எஸ் எஸ், ஹோலி ஸ்பிரிட் நிரப்போ 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 நிரப்போ. வருகிறது ஒரு விடுதலை ஆத்துமாவில, 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 ஆத்துமாவில. எஸ் glory, வருகிறது ஒரு ஆத்துமாவிற்குள்ள ஒரு விடுதலை. ரிகடகடகடகடகடகடகடா உடத்தடதலா சந்தலா. எஸ் லா ஷாகாதா ராகாதா ராதாரா ரிஷாகாதா லா ராதாலா. அவியானவர் சொல்லுகிறார், ஆத்துமாவில விடுதலை. என் பிள்ளைகளுக்கு ஆத்துமாவில விடுதலை. அநேக நாட்கள் எழும்ப 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 நினைச்சோம், எழும்ப முடியாதபடி ஆத்துமாவில் இருக்கிற சிறையிருப்பு, ஆத்துமாவில் இருக்கிற சிறையிருப்பு எழுந்து பிரகாசிக்க வேண்டிய அநேக பாத்திரங்கள் எழும்ப முடியாதபடி இங்க தடுமாறி கொண்டிருப்பதற்கு காரணம் ஆத்துமாவில் விடுதலை இல்லை. உனக்குள்ள ஒரு ஆத்துமாவில் விடுதலை தருகிறார். இந்த உபவாச ஜெபத்தை முடித்து போகும்போது ஆத்துமாவில் ஒரு விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை. glory, yes yes, நிரப்புகிறார் அந்த பாத்திரங்களுக்குள்ள அந்த விடுதலையின் ஆவியானவர். உடன் தனகடதலரியாந்தனா ரஷகடகடலா ரேகடகடலரா. சிலருடைய முழங்கால்கள் பலன் கொள்கிறது. அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது போ. இந்த மண்டபத்துக்குள்ள சிலருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்கிறது. கேருபீன்கள்
ஞானஸ்தானத்திற்கும் பட்டயத்தை கரங்களில் உடையவர் பட்டயத்தை கரங்களில் உடையவர் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நல்ல கரங்களை அசைத்து விடுதலையோடு அவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேடினேயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. என்றும் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே என்றும் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே எல்லாரும் கடைசி ஒரு முறை எழுந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இந்த மண்டபத்தை சூழ்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பலவானுடைய வல்லமைகள் கட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, எங்களுக்காய் அல்ல, எங்களுக்காய் அல்ல கர்த்தாவே, இப்படி நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகனமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் பேசும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு ஆத்துமா கூட ஆவியில விடுதலை இல்லாம இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகக்கூடாது ஆண்டவரே. அப்படி பிள்ளைகளை எந்த முகாந்தரத்திற்காக இப்படி ஒரு கூட்டங்களை நடத்த ஏவுகிறீரோ அந்த முகாந்தரங்கள் நிறைவேறட்டும். இதனுடைய பிரயாசங்கள், இதற்கான ஜபங்கள், இதற்கான உழைப்புகள் இது ஒரு நாளும் பலனற்று போகாதபடி இன்னைக்கு அந்த பலனை எங்கள் கண்கள் காண கிருபை தாரும். சகலவற்றையும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும். பேசுகிற அடியனை மறைத்தருளும், கேட்கிற ஜனங்களை மறைத்தருளும். நீர் உம்முடைய சத்தத்தை துணிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட இணைந்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். அன்போடு கூட என்னை அழைத்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை கனப்படுத்தி இருக்கிற அன்புக்குரிய தெய்வ மனுஷன் பாஸ்டர் அலெக்ஸ் காய் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களை குறித்து எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் உண்டு. அவர்கள் ஜெபிக்கிற நல்ல தெய்வ மனுஷன், ஜெபத்தை விரும்புகிறவர், ஜெப பாரம் உள்ள ஒரு தெய்வ மனுஷன். அவர்களோடு இணைந்து நிற்பது அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மேடையில் இருக்கிற அன்புக்குரிய சகோதரர் அருளன் காய் கர்த்தரை துதிக்கிறேன். அண்ணனை குறித்து சொல்லணும்னா அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். என்னுடைய ஊழிய பாதையில் என்னை அதிகமாய் நான் உருவாவதற்கும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் எனக்கு நல்ல ஒரு பின்னணியமாக இருக்கிற ஒரு தேவ மனுஷன். அண்ணனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற கனத்திற்குரிய பரிசுத்தவான்கள் எல்லாருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ ஜனங்கள் உங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச ஜெபங்கள் பரலோகத்தால் தீர்மானிக்கப்பட்டு பூலோகத்தில் செயல்படுத்தப்படுகிற பரலோகத்தின் கிரிகைகள் தான் இந்த உபவாச ஜெபங்கள்.
ஏன் இவ்வளோ சோகமாமின்னு சொல்கிறீங்க? சாப்பிட்ற நேரம் வந்துருச்சோ? ஆமே. கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வைக்க மாட்டார். என் ஆவியில் நான் உணர்கிற ஒரு காரியத்தை தேவநாமத்தின் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்டணத்தினுடைய ஒரு விடுதலைக்காக இந்த ஜெபங்களை கர்த்தர் செய்ய வைக்கிறார். அப்படிதான் நான் அந்த மேடையில் வந்து உட்கார்ந்த உடனே ஆவியில் பரிபூரணமாக நான் உணர்ந்த காரியம், இந்த பட்டணத்தின் விடுதலைக்காக இந்த பிரயாசங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இந்த பட்டணத்தில் நிறைவேற்றுவார். தியானிக்கும்படி எடுத்துக்கொள்ளுவோம். யோசுவா அதனுடைய 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 270. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராக 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே 9வது வசனத்திற்கு வருவோம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். நாம் ராகாப்பை குறித்து இந்த பகல் வேளைகளை தியானிக்க போகிறோம். ராகாப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் ஒரு வேசி. அவள் ஒரு வேசி. வேசியை குறித்து இங்கே என்ன நம்ம தியானிக்க போறோம்னா, அவளுக்குள் மறைந்திருக்கிற ஒரு ரகசியத்தை தியானிக்க போகிறோம். ஆமே. நீங்க ஆமேன்னு சொன்னா தான் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரி. அப்போ வேசி, அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு பெரிய அடையாளம் கொடுக்கப்படலை. அவளுக்கு சொல்லப்படுகிற ஒரு அடையாளம், அவள் வேசி. அவள் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ. விபச்சாரிக்குரிய குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் சில நேரம் வீடுகளில் இருப்பாள், சில நேரம் வீதிகளில் இருப்பாள், அவள் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். வேதம் வேசியை குறித்து இப்படித்தான் சொல்லுகிறது. வேசி என்பவள் மரணத்திற்கு பாத்திரவாள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டு காலங்களில் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த வேசி தேவனுடைய பாதத்தில் வந்து விழுகும் பொழுது ஒரு பட்டணத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று கல்லெறிய வந்தார்கள். காரணம் என்ன? மோசேயின் காலத்தில் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற சட்டம் இருந்தது. அப்ப வேசி என்பவள் மரணத்திற்கு பாத்திரவாள். வேசி என்பவள் வீடுகளில் தங்காதவள். வேசி என்பவள் வீதிகளில் திரிகிறவள். வேசி என்பவள் தேவனுக்கு முன்பதாக பலத்த பாவமுடையவளாய் இருக்கிறவள். இவளை குறித்து வேதம் பெரிய அடையாளத்தை எதுவும் சொல்லல. அவள் வேசி, அவள் விபச்சாரம்
பண்ணுகிறவள். இப்போ நமக்கு இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனாலும் காரணம் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை பேச மாட்டார் என்பதை நான் உணர்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த வேசி அந்த எரிகோவை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் அதை கடந்து அதை சிறைப்பிடித்து அதன் நடுவாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போக கர்த்தர் தீர்மானித்த பொழுது யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோவிற்கு அனுப்புகிறான். அந்த 2 பேரையும் ராகாப் தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டு அவர்களை மறைத்து வைக்கிறாள். அவர்களை மறைத்து வைத்த பிற்பாடு அந்த 2 வேவுக்காரர்களிடத்திலும் ராகாப் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். சொல்லுங்க, விண்ணப்பம். சத்தமா பேசுங்க, விண்ணப்பம். ஆமென். அந்த 2 பேர்கிட்டையும் ராகாப் என்ன கேட்கிறானா, ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள், ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாள். என்ன பண்ணணும்? எப்படியும் இந்த தேசத்தை நீங்க சிறப்பிடிச்சிருவீங்க, எப்படி இந்த தேசத்தை நீங்க சங்காரம் பண்ணிடுவீங்க, எப்படியும் இந்த தேசத்தை நீங்கள் கொள்ளையிட்டுருவீங்க, எப்படியும் இந்த தேசத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, எப்படியும் இந்த தேசத்தை நீங்கள் நிர்மூலமாக்கிடுவீங்க. அவளுக்கு தெரியும், இன்றைக்கும் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு தெரியும், இந்த தேசத்தை ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாள் சுதந்திரிப்பார்கள் என்று. உங்கள் ஆமேனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சத்தமாக சொல்லாதீங்க, கேட்டுருப்போர் யாருக்காது. ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த தேசம் ஒரு நாள் இயேசுவுக்கு சொந்தமாகன்னு. ஜெபத்தை தடுக்க போராடுகிறவனுக்கும் தெரியும், இந்த தேசம் ஒரு நாள் இவர்களுக்கு சொந்தமாகணும். ஆமென். எத்தனை சட்டங்கள் போடட்டும், எத்தனை திட்டங்கள் தீட்டட்டும், முழங்காலுக்கு முன்னாடி எவனும் பதில் சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த 2 வேவுக்காரர்களிடத்திலும் ராகாப் கேட்கிறாள், நீங்க இந்த தேசத்தை சிறைப்பிடிக்கும் பொழுது என்னையும் தப்புவிக்கணும், என் குடும்பத்தையும் தப்புவிக்கணும், என்னையும் தப்புவிக்கணும், என் தகப்பனையும் தப்புவிக்கணும், என்னையும் தப்புவிக்கணும், என் தாயையும் தப்புவிக்கணும், என்னையும் தப்புவிக்கணும், என் உடன் பிறந்தவர் தப்புவிக்கணும். இப்போ நல்ல கவனிங்க, இது தேவ திட்டத்திலே இல்லாத ஒன்று. இது தேவ திட்டத்திலே. ஏன்னா ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் எரிகோவை நீங்கள் சிறைப்பிடிக்கும் பொழுது நீங்கள் அதற்குள் இருக்கிற சாப தீடானவைகள் ஒன்றையும் விட்டு வைக்காதபடி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணணும். அப்போ ஒரு பொருளையே சாபத்தீடானதா நீ பார்த்து அதை அழிக்கும் பொழுது முழுவதும் சாபமாய் நிற்கிற இந்த ராகாப்பை நீ விட்டு வைப்பது இந்த திட்டத்திலே கிடையாது. ஆனால் ராகாப் கேட்கிறாள், இந்த 2 வேவுக்காரர்களிடத்தில் நீங்கள் எனக்கு தயவு செய்ய வேண்டும். அப்போ ராகாப் அந்த 2 மனுஷனிடத்திலும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள், ஒரு ஜெபத்தை வைக்கிறாள். ராகாப் தனக்காக, தன் குடும்பத்திற்காக ஒரு ஜெபத்தை அந்த மனிதரிடத்தில் ஏறெடுக்கிறாள். ராகாப் ஒரு விண்ணப்பத்தை வைத்தாள். சொல்லுங்க, ராகாப் ஜெபித்தாள். அடுத்த மாதம் உபவாச கூட்டத்தில் ஜெபம் முடிச்சோன்னு ஜூஸ் கொடுக்க சொல்லட்டேன் நான். நீங்கள் ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கிறீங்களே. ஆமென். ஸ்திரீகளுக்குள்ளே விசேஷமானவர்கள் யார் தெரியுமா? கண்ணை திறந்துட்டே தூங்குவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எங்கள் ஆளுங்க எப்படி தெரியுமா? ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியானவங்க. நேராக கண்ணை மூடி சாஞ்சி தூங்கிடுவாங்க, ஒரு ஓரமாக பார்த்து செட்டில் ஆயிடுவாங்க. ஸ்திரீகள் தூங்குறாங்களா தூங்கலைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கண்ணு திறந்துருக்கும், முக்காடு நல்லா இருக்கும், ஆனால் அந்த ஆள் எப்போயும் 3வது வானத்துக்கு போயிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி தான் ஆயிடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. இப்போ ராகாப் ஜெபம் பண்ணினாள். சொல்லுங்கள், ராகாப் விண்ணப்பம் பண்ணினாள். ராகாப் விண்ணப்பம் பண்ணினாள். ஏதோ ஒரு சூழ்நிலை அவளை விண்ணப்பம் பண்ண தள்ளினது. நல்ல கவனிங்கள, ஏதோ ஒரு சூழ்நிலை அவளை விண்ணப்பம் பண்ண தள்ளினது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருகிற அநேக சூழ்நிலைகள் தான் நம்மளை விண்ணப்பம் பண்ண தள்ளும். நீங்கள் யோனா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, கப்பலின் அடித்தட்டிலே யோனா அயர்ந்த நித்திரை செய்தான். ஆனால் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருந்தவன் இப்போ எங்கே ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா? சில சூழ்நிலைகள் தான் நம்மளை ஜெபிக்கும்படி தள்ளும். ஆமென். நல்ல ஜெபிக்கிற இடம் இருக்கும்பொழுது யோனாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. மாட்டிக்கிட்டு முடிக்கும் போது ஜெபிக்கிறது தவிர வேறு ஒன்றுமே யோனாவுக்கு தெரியல.
சில சூழ்நிலைகள் நம்ம ஜெபத்துக்கு இழுக்கும், சில சூழ்நிலைகள் நம்ம ஜெபத்துக்கு தள்ளும். இப்போ ராகாப் ஜெபிக்க தொடங்கினால் என்ன சொல்கிறா, என்ன நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும். இப்போ இந்த ராகாப்பினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா என்றால் ராகாப்பினுடைய ஜெபம் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. காரணம் என்ன, இந்த 2 வேவுக்காரர்களும் யோசுவாவுக்கு தெரியாமல் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, யோசுவா கர்த்தருக்கு தெரியாமல் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ இந்த மனுஷரிடத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பம் யோசுவாவுக்கு போனது, யோசுவா கர்த்தரிடத்திற்கு கொண்டு போனான், கர்த்தர் அதை அனுமதித்தார், கர்த்தர் அதை அனுமதித்தார். அப்போ நல்ல கவனிங்க, ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், ஜெபத்தை கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொள்ளுவார். ஜெபம் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படும். உன் ஜெபங்கள் 2 எழுத்தாக இருக்கலாம், உன் ஜெபங்கள் 5 எழுத்தாக இருக்கலாம், உன் ஜெபங்கள் பலத்த கிரியைகளை உனக்காய் செய்யும். ஜெபிக்கரை விட தேவ கிரியைகளை தேசத்துக்கு கொண்டு வருகிறவன் எவன் இருக்க முடியாது. ஜெபம் தேவனுடைய வல்லமைகளை தேசத்தில் வெளிப்படுத்தும். ஆமென். ராகாப் ஜெபம் பண்றா, எனக்கு நீங்க தயவு செய்யணும். இப்போ இந்த ஜெபத்தை கேட்டுட்டாரு. நல்ல கவனிங்க, காலம் வருகிறது, யோசுவா தேவ திட்டத்தின்படி இந்த எரிகோவை பிடித்து அதை சிறை பிடித்து அதை அழித்து தேவ சித்தத்தின்படி இந்த பட்டணத்தை கடந்து அவர்கள் கானானை சுதந்திரிக்க போவதற்கு முன்பதாய் இந்த ராகாப் தேவனிடத்தில் எதை கேட்டாலோ அதை தேவன் அவளுக்கு தந்தார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே. நம்ம சோம் பண்ணதை நம்மளே மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார். நம்ம ஜெபத்தில் என்ன கேட்டோங்கிறத நம்மளே மறந்துடுவோம் சிஸ்டர், ஆனால் அவர் மறக்க மாட்டார். அதனால தான் தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை புறக்கணியாத ஒருவர் நம்முடைய தேவன். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து அதை கணக்கிட்டு அதற்கு அதிகமாய் பலன் தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தகப்பன். அப்போ நல்ல கவனிங்க, இந்த ராகாப் கர்த்தரிடத்தில் கேட்டாள், கர்த்தர் இதை அவளுக்கு கொடுத்தாள். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, ராகாப்பின் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு ராகாப் எவ்விதத்தில் தகுதியானவளாய் மாறினா அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ராகாப்பினுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இப்போ ராகாப்பினுடைய விண்ணப்பத்தின்படி ராகாப்பின் தப்புவிக்கப்பட்டால், ராகாப்பினுடைய தாய் தகப்பன் தப்புவிக்கப்பட்டார்கள், ராகாப்பின் உடன் பிறந்தவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அப்போ இந்த ராகாப்பினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கு ராகாப் அப்படி என்ன செய்தால், 2 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்ப ராகாப் கர்த்தருடைய கிரியைகளை கேள்விப்பட்டவளாய் இருந்தாள். சொல்லுங்க, கர்த்தருடைய கிரியைகளை கேள்விப்பட்டவளாய் இருந்தால். ராகாப் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நிமிஷத்தில் இருந்து இந்த ஜனத்திற்காக தேவன் செய்த எல்லாவற்றையும் ராகாப் கேள்விப்பட்டாள். அப்ப ராகாப்புக்கு இதையெல்லாம் கேட்கறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, இப்படியே பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறது, கேள்விப்பட்டாள். என்ன செஞ்சா, கேள்விப்பட்டாள். முதல்ல அவ எல்லாத்தையும் கேள்விப்பட்டாள். 2வது என்ன பண்ணா, கேள்விப்பட்டதை நம்பினாள், விசுவாசித்தாள். அதைத்தான் நம்ம 11வது வசனத்தில் படிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நல்ல கவனிங்க, ராகாப் கேள்விப்பட்டவைகளை விசுவாசித்தாள். ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறா, உங்கள் தேவன் தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், இவரை விட வேற பெரிய தெய்வம் கிடையாது. கேள்விப்பட்டவைகளை விசுவாசித்தாள், கேள்விப்பட்டவைகளை அறிக்கையிட்டாள், கேள்விப்பட்டவைகளை ஏற்றுக்கொண்டாள். ராகாப் இங்கே வேற ஒன்றுமே செய்யலை, ராகாப் எந்த அர்ப்பணிப்பையும் செய்யலை.
கேள்விப்பட்டால் விசுவாசித்தால். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற அநேக சத்தியங்களை கேள்விப்படுவதல்ல, அதை ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு அர்ப்பணிக்கணும், அதற்கு தாழ்த்தணும். இன்னைக்கும் ஏன் இவ்வளவு ஜெபங்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நாட்களில் கொடுக்கிறார் தெரியுமா? ஏதோ ஒன்றை நீங்கள் கேள்விப்படும்படி. ஏன் இவ்வளவு உபவாசங்கள், ஏன் இவ்வளவு விண்ணப்பங்கள், ஏன் இவ்வளவு ஊழியங்கள், ஏன் இத்தனை மணி நேரங்கள் தெரியுமா? நீங்கள் அறியாத ஒன்றை, பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும்படி இவ்வளவு பிரயாசங்கள். நீங்கள் அறியாத ஒன்றை நீங்கள் கேள்விப்படும்படி இத்தனை ஊழியர்கள், இத்தனை பிரசங்கங்கள், இத்தனை ஆராதனைகள். அப்ப ஏதோ ஒரு வழியில நாம கேள்விப்படும்படி கர்த்தர் சத்தியங்களை நமக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவதுக்கு ஜனங்கள் ஆவலாக இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு வராங்க. எவ்வளவு? ஏன் அப்படின்னா அன்னைக்கு சத்தியங்கள் ரொம்ப அரிதாக கிடச்சிச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு டேட்டா ஆன் பண்ணாலே 15 ஊழியத்திலேருந்து 15 பிரசங்கம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நினச்சதை பார்க்கறது. நலமானவைகளை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. மோசம் போக்கும் பிரசங்கங்களும் உங்கள் விசுவாசத்தை உங்களிடத்திலிருந்து அற்றுப்போக பண்ணும் வார்த்தைகளும் தேசத்தில் பெருகிருச்சு. கவனமாக இருக்கணும். ஆமென். அப்போது நான் என்ன நினைக்கிறேன், ஒரு விதத்தில் இதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏதோ ஒரு வழியில் சத்தியத்தை கேட்கவும், சத்தியத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தில் இருக்கிற சாட்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளவும், நீங்கள் கேள்விப்படும்படி ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். ராகாப் கேள்விப்பட்டாள். இப்போ ராகாப் கேள்விப்பட்டா. யாகாப்புக்கும் அந்த எரிகோவில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ராகாப்போடு கூட சேர்ந்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. ராகாப் சொல்றா, நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லலை, கேள்விப்பட்டோம். நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ ராகாப்புக்கு மட்டும் அந்த செய்தி வரலை, ராகாப்போடு கூட எல்லாருக்கும் அந்த செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ கேள்விப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டதோட நிப்பாட்டலை, அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். நல்லா கவனிங்க. விடுதலைக்கான வழி என்ன தெரியுமா? கேள்விப்படுவது அல்ல, கேள்விப்பட்டவைகளை நம்புவது, கேள்விப்பட்டவைகளை பிடித்துக் கொள்வது, கேள்விப்பட்டவைகளை விசுவாசிப்பது. இங்கே வந்து ஒரு சகோதரி இப்போ சாட்சி சொன்னாங்க தெரியுமா? அந்த பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நாங்கள் விடுதலை பெற்றோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிஸ்டர் வேற ஒரு சிஸ்டர் இருந்து கேள்விப்பட்ட ஒரு சாட்சி அவர்களை செய்ய தோண்டினது. நல்லா கவனிங்க. ஏன் நம்முடைய செவிகள் கேட்கும்படி இத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிறார் தெரியுமா? கேள்விப்பட்டவைகளை விசுவாசிக்கும்படி, கேள்விப்பட்டவைகளை நம்பும்படி, கேள்விப்பட்டவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? கேள்விப்படுறோம், கேள்விப்படுறத கேள்விப்பட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறோம். கேள்விப்படுறத கேள்விப்படுறோம், கேள்விப்படுறத அப்படியா? இப்போ நம்ம ஒவ்வொரு சாட்சி கேட்போம். ஒரு 35 லட்ச ரூபா கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். நம்ம எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து ஆமேன். அதை ஏன் நீங்கள் கேள்விப்படும்படி கர்த்தர் கொண்டு வருகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வருவதுக்கு தான் இதை உனக்கு நான் காண்பிக்கிறேன். கேள்விப்படுறேன், கேள்விப்பட்டவைகளை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏன் நம்ம காதுக்கு ஏன் சிஸ்டர் அதை கொண்டு வர்றாரு? கேள்விப்படுத்துகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அதை காண்பிக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை தருகிறவர், விடுதலையை தருகிறவர், விடுதலையை தருகிறவர். அப்போ முதல்ல இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டவைகளை நாம் பரிபூரணமாய் நம்ப வேண்டும். இதுவரைக்கும் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஏன் சில விஷயங்களை காதுக்கு கொண்டு வருகிறார் தெரியுமா? இதே போல உங்க வாழ்க்கையிலையும் நான் சில விடுதலைகளை அனுமதிக்க விரும்புகிறேன். இது போல உங்க வாழ்க்கையிலையும் அநேக சுகத்தை அவர் அனுமதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு ஜனம் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாதிக்கப்படுவது தேவனுக்கு பிரியம் கிடையாது. அப்படி நினைச்சிருந்தாருன்னா அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு இஸ்ரவேலை விட்டு கொடுத்திருப்பா. ஒரு ஜனம் நெருக்கப்படுவது அல்ல, நெருக்கப்படுகிற ஜனத்தை விடுவிப்பது தேவ திட்டம். நெருக்கப்படுகிற
உபத்திரவப்படுகிற ஜனத்தை அவர் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அப்ப இந்த மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை விரும்புகிறவர் அல்ல. உங்கள் நெருக்கத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலையையும் உங்களுடைய உடைக்கப்படுதலில் இருந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவதுதான் தேவ திட்டம். அப்ப இது நடக்கணும்னா ஏற்கனவே நடந்தது நீங்க கேள்விப்படணும். ஆமென். அப்ப இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படும்படி கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க இவைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆமாவா இல்லையா? எவ்வளவு சாட்சிகள் கேட்டிருக்கிறோம், எவ்வளவு சாட்சிகள், எவ்வளவு சாட்சிகள். எனக்கு நிறைய சாட்சிகளை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். 1,30,00,000 கடனிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார்னு ஒரு குடும்பம் சாட்சி சொல்லுது. ஆனால் 3 லட்ச ரூபா கடன் பாரத்திலிருந்து ஒரு குடும்பம் 30 வருஷமாக சர்ச்சைக்கு வந்து விடுதலையாக முடியல. ஏன்னா கேள்விப்படுறோம், கேள்விப்பட்டவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி இருதயத்தில் இடமில்லை. கேள்விப்படுகிறோம் சிஸ்டர். கர்த்தர் நமக்கு எதையுமே இதுவரைக்கும் மறைக்கலை. எல்லாவற்றையும் நம்முடைய காதுகள் கேட்க பேசுகிறார், நம்முடைய கண்கள் காண்க தெரியப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் நாம் கேள்விப்படும்படி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கிரியைகளை குறித்து நீங்கள் சாட்சிகளை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலையும் இவைகளை போல ஏதோ ஒன்றை செய்யும்படி என இதை கேட்க பண்ணுகிறார். என் வாழ்க்கையிலையும் இது போல ஏதோ ஒரு கிரியைகளை வெளிப்படுத்தும்படி இவைகளை எனக்கு கேட்க பண்ணுகிறா. இது வரைக்கும் நீங்கள் கேட்டவைகள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கைகளை சம்பவிக்க போகிறவைகள். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டவைகள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கைகளை நடக்க போகிறவைகள். உனக்கு தெரியாம ஒன்னு செய்ய மாட்டாரு, உனக்கு காண்பிப்பா. செய்ய வேண்டியதை உங்களுக்கு காண்பிப்பா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன். நீ நடக்க வேண்டிய வழியில அப்ப எனக்கு மறைச்சு ஒன்று அல்ல, எனக்கு தெரியப்படுத்துகிறா, நான் கேள்விப்படும்படி. ஆமென். அப்ப ராகாப்பு முதல்ல தனக்கு வர்ற செய்தி எல்லாம் நல்ல காது திறந்து கேட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல கேளுங்கன்னு சொல்றதையே இவ்வளவு மௌனமா நீங்க தான் சொல்லுவீங்களா இருக்கும். உங்க காதுக்கு ஒரு செய்தியை கொண்டு வராருன்னா கேளுங்க. ஆமென். பாஸ்டர், உங்க காதுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு பரிசுத்தவான் பல நாட்கள ஊழியம் செஞ்சு இப்போ தான் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கியிருக்காருன்னு ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வந்தால் நீங்கள் கேள்விப்பட்டது ஏன் தெரியுமா உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்? அதை உங்களுக்கு சீக்கிரத்தில் அதை செய்ய போகிறாருங்கிறதா தான். ஆமென். ஏன்னா தம்முடைய கிரிகைகளை எனக்கு காண்பிப்பதற்கு முன்பதாய் அதை என் காதுகளுக்கு கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்தில் நிறைவு உண்டு. அதையெல்லாம் சும்மா மேஜிக் மாதிரி இல்லை. முதல்ல எனக்கு காண்பிக்கிறார், எனக்கு காட்டி கொடுக்கிறார், நான் கேள்விப்படும்படி சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா இனி சீக்கிரத்தில் அவைகளை நான் அடைந்து கொள்ளும்படி எனக்கு அந்த செய்தியை கொண்டு வருகிறார். ஆமென். இப்போ ராகாப் கேள்விப்பட்டால், ராகாப்போடு கூட சேர்ந்து எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. இப்போ எல்லாரும் கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டவைகளை ராகாப் விசுவாசித்தாள், நம்பினாள். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு கூட்டத்தில் 100 பேருக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லப்படும் பொழுது 100 பேர் அதை நம்புகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கேட்டவைகளை நம்பி கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த சாட்சிகளைப் போல ஒரு நாள் சாட்சிகளாய் மாறுவார்கள். இந்த சாட்சிகளைப் போல ஒரு நாள் சாட்சிகளாய் மாறுவார்கள். ஏன்னா ராகாப்புக்கு தெரிந்திருந்தது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. ஆமென். அப்ப இவ்வளவு நாள ஏன் தெரியுமா நம்ம கேட்கும்படி எல்லாத்தையும் பேசினாரு? நீ முதல்ல விசுவாசிக்கணும். நீ முதல்ல. இன்னைக்கு ஜனங்கள் விடுதலைக்காக தன் ஞானத்திற்கு என்ன தோணுகிறதோ அதை எல்லாத்தையும் செய்கிறாங்க. புறஜாதியாருடைய வழிபாடுகள், புறஜாதியாருடைய நம்பிக்கைகள், புறஜாதியாருடைய விருப்பங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கேயும் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னா நத்திங். கர்த்தர் தம்முடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரே. அவர் அவருடைய வல்லமையிலும் அவருடைய மகத்துவத்திலும் உறுதி உள்ளவராக இருப்பார். ஒரே ஆப்ஷன் தான், கர்த்தர் மட்டும்தான். கர்த்தரும் அல்ல, கர்த்தர் மட்டும்தான்.
நான் இன்றைக்கி நிறைய இடங்களில் ஊழியத்துக்கு போகும்போது பார்க்குறேன். நான் எல்லோரும் சொல்லுவேன், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு விடுதலை இல்லை. விடுதலை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை விடுவிக்கும்படி அவர் வருகிற வழிகளை நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க. ராகாப், எனக்கு நீங்கள் பாருங்களேன், ஒரு வேசியை குறித்து நம்ம இவ்வளவு தூரம் தியானிப்பதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்மளை போல் அவகிட்ட பாவ மன்னிப்பு இல்லை, அவளுக்கு ரட்சிப்பு இல்லை, அவளுக்கு அபிஷேகம் இல்லை, அவளுக்கு ஞானஸ்நானம் இல்லை, அவளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய கிருபை வரங்கள் இல்லை, அவள் ஆலயத்துக்கு போகலை, அவள் பலிபீடத்தில் பலியிடலை, அவள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு போகலை, அவள் ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவளுடைய ஜபத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்குமானால், இத்தனையும் அனுபவிக்கிற நம்முடைய ஜபத்திற்கு எவ்வளவு பெரிய கிரியைகள் நடக்கணும். நம்ம வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகிறோம், தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம், நம்மளை அர்ப்பணிக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்குறோம், ஊழியங்களை செய்கிறோம், பலி செலுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இதை எதையுமே செய்யாமல் ராகாப் தன் ஜபத்திற்கு பதிலை வாங்கும் பொழுது, இதை அதிகமாய் செய்கிற நமக்கு நம்ம ஜபத்திற்கு எவ்வளவு பதில் கிடைத்திருக்கணும். அப்போ எங்கே பிரச்சனைனா, அவள் கேள்விப்பட்டதை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். இப்போ நம்ம கேள்விப்பட்டதாக நிறுத்தி வச்சிருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நம்மை பூரணமாய் கொடுக்கணும். வசனம் இல்லாத ஒரு விடுதலை கிடையவே கிடையாது சிஸ்டர். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானவன் தலையில் கை வச்சாலும் விடுதலை வசனத்தினால மட்டும்தான் வரும். எத்தனை எண்ணெய் நீ நெத்தியில் தேய்ச்சாலும் வசனத்தினால மட்டும்தான் விடுதலை வரும். எத்தனை இடத்துக்கு நீ சுற்றி திரிஞ்சாலும் வசனத்தினால மட்டும்தான் விடுதலை வரும். வசனம் இல்லாத ஒரு விடுதலை அல்ல. வசனம் இல்லாத விடுதலை நிலைக்கவும் நிலைக்காது. வசனத்தினால் வருகிற விடுதலை மட்டும்தான் மெய்யான விடுதலையா இருக்கும். அதைத்தான் ராகாப் செஞ்சா. இந்த கிரியைகளை எல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று நினைக்கிறேன், உங்க தேவன் மட்டும்தான் தேவன், உங்க தேவன் மட்டும்தான் தேவன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கேள்விப்பட்டதோடு நிறுத்தி கொள்ளுகிறவளாய் அல்ல, கேள்விப்பட்டவைகளை விசுவாசிக்கிறவர்களாய். கேள்விப்பட்டவைகளை ஏன் தெரியுமா நமக்கு தெரிய வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சத்தியம் புரிந்து கொள்ளுங்க. ஏன் தானியேலை சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் விடுவிச்சதை கேள்விப்பட வைக்கிறார். ஏன் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளைக்குள்ள கொண்டு போய் விடுவிச்சதை கேள்விப்பட வைக்கிறார். ஏன் அந்த பவுல் சீலாவும் அடிக்கப்பட்டு விடுதலையானதை கேள்விப்பட வைக்கிறார் தெரியுமா? இப்படி விடுவித்தவர் இதிலும் உன்னை மேன்மையாய் விடுவிப்பார். இப்படி விடுவித்தவர் இதிலும் உன்னை மேன்மையாய் விடுவிப்பார். இப்படி விடுவித்தவர் இதையெல்லாம் நான் கேள்விப்படுறேன், இதையெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன். அந்த கெச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை தப்புவித்தது உண்மையானால், இந்த பட்டணத்தில் கெச்சிக்கிற சிங்கம் போல திரிகிற அதே மனுஷிக வல்லமைகளுக்கு என்னையும் அவர் விடுவிப்பது அதிக நிச்சயம். ஏன் இதை கேள்விப்பட வைக்கிறார் தெரியுமா? இதை என்னிடத்தில் தீவிரமாய் நடப்பிக்கும்படி. உங்க காதுக்கு ஒரு செய்தியை கொண்டு வராம உங்க வாழ்க்கையில் ஒரு கிரியை கர்த்தர் செய்ய மாட்டார். கேள்விப்பட வைக்கிறார். பவுலே, உன்னை தொழுமரத்தில் கட்டி எத்தனை அடிகள் அடித்தாலும் நீ ஜபத்தை நிறுத்த மாட்டேங்கிறத என் பிள்ளைகளுக்கு நான் கொண்டு போய் கேள்விப்பட வைப்பேன். ஏன் தெரியுமா? இப்படி கேள்விப்பட்டா அதே பாடுகளில் வழியே நீ நடந்தாலும் அங்கேயே நீ ஜெபிப்பேங்கிறத என் பிள்ளைகளுக்கு காட்டும்படி. கடகதனா சந்தனா கேள்விப்பட வைக்கிறா. பிள்ளை பெறாத சாராலே உன் கற்ப செத்து போனாலும் அதுக்குள்ள ஒரு சந்ததியை உண்டாக்க முடியுங்கிறத உன் காதுக்கு ஏன் கொண்டு வருகிறார் தெரியுமா? கேள்விப்பட வைக்கிறா. வனாந்தரத்தில் வெறுமையில அழுது ஆகாரே, இனி நீ செத்து போக மாட்ட, நீ பிழைப்பங்கிறத எதுக்கு உன் காதுக்கு கொண்டு வந்து கேள்விப்பட வைக்கிறார் தெரியும்? அப்படி ஒரு வனாந்தரத்தில் நீ நடந்தாலும் உன் கண்ணீரை கண்டு ஒரு துறவை உனக்கு காட்டுவதற்கு அவர் கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப வேதத்தில் இருக்கிறவைகளை ஏன் கேள்விப்பட வைக்கிறார் தெரியுமா? அவைகளை நானும் என் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி சீக்கிரத்தில் அதை எனக்கு செய்ய போகிறார். அப்ப கேள்விப்பட வைக்கிறார், நம்ம காதுக்கு கொண்டு வருவார். சிஸ்டர், நான் என் அனுபவத்திலிருந்து, என்னுடைய சின்ன ஊழி அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், என் காதுகளுக்கு ஒன்றை கேள்விப்பட வைக்காமல் எனக்கு ஒன்றை அவர் செய்ய மாட்டார். ஆமே. அது ஊழியத்திலே இருக்கலாம், அது ஊழியத்துக்கு வாங்க போகிற ஒரு பொருளாக இருக்கலாம், அது ஊழியத்துக்கு செய்ய போகிற ஒரு வேலையாக இருக்கலாம். உங்கள் காதுகளுக்கு கேள்விப்பட வைக்காமல் ஒன்றை அவர் செய்ய மாட்டார். இப்போ ஏன் தெரியுமா கேள்விப்பட வைக்கிறார்?
கேள்விப்பட்டவைகளை என் பிள்ளை விசுவாசிக்கிறானா என்பதை எனக்குள் சோதித்தருகிறார். அவர் நீதிமானை சோதித்தருகிறார். கேள்விப்பட்டதை விட்டுட்டு போறானா இல்லை கேள்விப்பட்டதை பிடிக்கிறானாங்கிறத சோதித்தருகிறார். அந்த பட்டணத்தில் ராகாப்பினுடைய ஜெபத்தை மட்டும்தான் நான் கேட்பேன், மற்ற யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லலை. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், ஜெபத்தில் தன்னையும் தன்னுடைய காரியங்களையும் பூரணமாய் அர்ப்பணித்து என்னை விசுவாசிக்கிறவனுடைய ஜெபம் அது அவரால் கேட்கப்படும். நல்ல கவனிங்க சிஸ்டர், ராகாப்பை போல இனி ஒரு குடும்பமும் இதை ஏற்றுக்கொண்டு ஜெபித்திருக்குமானால் அந்த குடும்பம் தப்பு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ராகாப்பை மட்டும் ஏன் தப்பு வச்சாருன்னா, ராகாப் கேள்விப்பட்டவைகளை விசுவாசித்தாள், கேள்விப்பட்டவைகளை நம்பினாள், கேள்விப்பட்டவைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தாள், கேள்விப்பட்டவைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். இந்த மத்தியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்க இங்க வந்திருக்கலாம், ஏதோ உங்க பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நீங்க வந்திருக்கலாம். இந்த விடுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு கேள்விப்பட்டவைகளை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் கேள்விப்பட்டவைகளை விசுவாசியுங்கள், நீங்கள் கேள்விப்பட்டவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கேள்விப்பட்டவைகளை பின்தொடருங்கள். அந்த கேள்விப்பட்டது எப்படியோ அதிலும் பெரிதான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்ப கேள்விப்படும்படி எனக்கு சில விஷயங்களை கொண்டு வருகிறார். ஆமே, நான் அப்படிதான் உணர்றேன் பாஸ்டர். பவுலே, உன்னை எத்தனை அடி அடித்தாலும் நீ திரும்பி அங்கே தானே போய் பிரசங்கம் பண்ணுற. ஏன் இதை நம்ம காது கொண்டு வர தெரியுமா பாஸ்டர்? இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரட்டினாலும் அதே இடத்துல தான் என்னை ஊழியம் செய்ய வைக்கும்படி என்னை திடப்படுத்துகிறார். அதனால தான் இதை எனக்கு கேள்விப்பட வைக்கிறார். நான் கேள்விப்பட்டதை என்னை கொண்டு அவர் செய்வார். நான் கேள்விப்பட்டதை எனக்கு அவர் செய்வார். நான் கேள்விப்பட்டதை என் வாழ்க்கையில் அவர் செய்வார். நான் கேள்விப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அவர் செய்வார். நீங்கள் கேள்விப்பட்டதை ஒரு குடும்பத்தில் ஒரு 10 லட்ச ரூபா கடன்ல இருந்து ஒரு குடும்ப விடுதலை ஆக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த 20 லட்ச ரூபா கடனிலிருந்து உன்னை விடுவிப்பா. அந்த ஒரு வீட்டுக்குள்ள பிள்ளைகள் சத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபித்த ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமானா, அதை கேள்விப்படுகிற உன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிள்ளையின் சத்தம் கேட்கும்படி செய்வா. அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுடைய ரட்சிப்பை ஒரு மனைவி பார்த்தது உண்மை என்று நீ கேள்விப்பட்டாயானா, உன்னுடைய கணவனின் ரட்சிப்பை பார்க்கும்படி அவர் உனக்கு செய்வா. கேள்விப்படுத்துகிறா, நீ கேள்விப்படும்படி செய்கிறா. ஏன் தெரியுமா? அதை அனுபவிக்கும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறா. இதுவரை நீ கேள்விப்பட்டதை இனி நீ அடைந்து கொள்ளுவாய். இதுவரை நீ கேள்விப்பட்டதை இனி நீ அடைந்து கொள்ளுவாய். இதுவரை நீ கேள்விப்பட்டதை, இட்ஸ் a prophecy, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சிலரோடு பேசுகிறார். இதுவரை நீ கேள்விப்பட்டதை இனி நீ அடைந்து கொள்ளுவாய். ராகாடா தா ராகாடா ரிகாடா தா லாரா ஷாகாடா தா லாரா லாகாடா தா ரா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல பட்சமாய் இருக்கிறார். நீ கேள்விப்பட்டதை நீ அடைந்து கொள்ளும்படி ரிகடகதகடகதனரா உடகதன சந்தலா ரக்கடகதனகதடா ரிகடகதகதரா ரிகந்தடதலரதலா. இதுவரைக்கும் கேள்விப்பட்டது அதை விசுவாசிக்கும்படி, அதை பரிபூரணமாக்கும்படி. கடகதன ஷகதன சந்தடதலரா லஷகடதலதலரா ரிகடகதலரதுடமோரியந்தனா. கேள்விப்பட்டது விசுவாசித்தா, சொல்லிட்டா, மேலே வானத்தில் கீழே பூமியிலும் இவரை போல யாரும் கிடையாது. இப்போ நல்ல கவனிங்க, கேள்விப்பட்டா விசுவாசிச்சா, கேள்விப்பட்டதை விசுவாசித்து ஜெபிக்க தொடங்கினாள். ஆமே, சொல்லுங்க. கேள்விப்பட்டதை இப்போ அந்த 2 வேவுக்காரர்களிடத்திலும் இந்த விண்ணப்பத்தை எப்போ வைக்கிறா தெரியுமா? கேள்விப்பட்டதை விசுவாசித்த பிற்பாடு ஜெபம் பண்ண தொடங்குகிறாள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது என்ன நடந்ததுன்னா, யோசுவா 6 நாட்கள் 6 வேளை 7ஆம் நாள் 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி வரும் பொழுது வரையிலும் இந்த ராகாப்பை குறித்து பேசாத யோசுவா
அந்த பட்டணத்தின் மதில்கள் இடிந்து அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், ராகாப் நம்முடைய சகோதரர்களுக்கு தயவு செய்தபடியினால் ராகாப்பை உயிரோடு காத்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதல்ல கேள்விப்பட்டா, எல்லாரும் கேள்விப்பட்டாலும் இவ கேள்விப்பட்டதை நம்பினாள். இவ கேள்விப்பட்டதை நம்பி இப்பொழுது ஜெபிக்க தொடங்குகிறாள். இவ ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. நல்ல கவனிங்க, ராகாப்பின் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு அங்கே ஒரு பலிபீடம் தேவைப்படலை. ராகாப்பின் ஜெபம் கேட்கப்படுவதற்கு அங்கே ஒரு பலி தேவைப்படலை. ராகாப்பின் ஜெபம் கேட்கப்படுவதற்கு அங்கே ஆலயம் இல்லை, ஒன்றுமே இல்லை சிஸ்டர். அவ வேசி, அவ ஒரு பாவி, அவ விபச்சாரம் பண்ணுகிறவள், அவர் கர்த்தருக்கு முன்பதாக சாபத்தீடானவள். ஆனால் அவள் கர்த்தரிடத்தில் தன் விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது பரலோகம் அது நான் இப்படி யோசிக்கிறேன். எப்படின்னா, இப்போ இந்த 2 வேவுக்காரர்களும் வந்து யோசுவா கிட்ட சொல்லியிருப்பாங்க. யோசுவா இதை கர்த்தரிடத்திற்கு சொல்லுங்களேன் கொண்டு போயிருப்பாரு. அப்போ இப்போ யோசுவா வந்து இவங்க கிட்ட சொல்றாரு, நீங்கள் ராகாப் உயிரோட வைங்க. அப்போ கர்த்தருக்கு தெரியாமல் யோசுவா இங்கே ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னா, ராகாப்பை உயிரோடு காக்கும்படி அனுமதி தந்தது யோசுவா அல்ல, யோசுவாவுக்கு மேலே இருக்கிறார் தெரியுமா, ஒரு பெரியவர் அவர். அப்போ நல்ல கவனிங்க, ராகாப் தன் விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். எப்படி தெரியுமா? கேட்டவைகளை ஜெபமாய் மாற்றின பொழுது, கேட்டவைகளை விசுவாசித்து ஜெபமாய் மாற்றின பொழுது கர்த்தர் அதை அனுமதித்தார், அங்கீகரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தூத்துக்குடியே அழிய போகுது, ஆனால் அந்த தூத்துக்குடியிலே ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு பொறுக்கி குடும்பம் மட்டும் தப்பிச்சு போகுதுன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும்? என்ன சொல்ல மாட்டேங்கிங்க? நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டிலே தான் இட்டி போய் பார்ப்போம். முதல்ல என் வீட்டில் இல்லைன்னா என் வீட்டில் இருக்கக்கூடாது. என் வீட்டில் இல்லைன்னா யாராவது இப்போ ரோட்டில் போகும்போது நீங்கள் பாருங்கள், யாராவது வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா பரிதபிக்கிறோட சிரிக்கிறவன் அதிகமாக இருக்கும் பக்கத்தில் இருந்து. எங்கள் பட்டணத்தில் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது ஒரு பாவியை மட்டும் கர்த்தர் காப்பாற்றுறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எப்படி இது நடந்தது? ராகாப்பினுடைய ஜெபம். ஆமென், ராகாப்பினுடைய ஜெபம். கேள்விப்படுகிறாள், கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறாள், விசுவாசித்ததை ஜெபமாய் மாற்றுகிறாள், விசுவாசித்ததை ஜெபமாக மாற்றுகிறா. நல்லா கவனிங்க சிஸ்டர், ராகாப் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவள். ராகாப்பின் தாயின் தகப்பனும் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். ராகாப்பின் உடன் பிறந்தவர்கள் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். ராகாப்பினுடைய ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்கினது. ராகாப்புடைய ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினது. உங்களுக்கு தெரியாது, உங்க ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும். உங்க ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கும். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஜெபம் சும்மானே? உன் ஜெபம் சும்மா கிடையாது. உன் ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் இந்த பட்டணத்தில் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை உங்க ஜெபம் விடுதலையாக்கும். இந்த பட்டணத்தில் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை இந்த பட்டணத்தில் உன் குடும்பத்தில் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை உன் ஜெபம் விடுதலையாக்கும். உன் பிள்ளைகள் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தா உன் ஜெபம் அவங்களை விடுதலையாக்கும். நம்முடைய ஜெபங்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும். இந்த மண்டபத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற ஜெபங்கள் இந்த பட்டணத்தில் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மண்டபத்துக்குள்ளிருந்து போராடுகிற இந்த முழங்காலுடைய வல்லமைகள் இந்த பட்டணத்தில் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகரை விடுதலையாக்குகிறது. இத்தனை ஆண்டுகளும் இந்த ஜெபம் ஒரு சந்ததியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஷாபாரா காபாரா ஷத்தனா
லிகபரா சந்தராடலா ரிகபரா தோரியந்தலா ரிஷகரதலரதா. சிலரோட ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. விடாத, ஒரு வார்த்தை வரும் பொழுது விடாத. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கும், அந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கும். நீ எதை எதிர்பார்த்து வந்தையோ அது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கும். ஏய் glory. நம்ம ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகர் விடுதலையாக்குகிறது. நம்ம ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகர் விடுதலையாக்குகிறது. இத்தனை வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டிருந்தீங்க. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை இத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட? ஒரு சந்ததிய மரணத்துல தப்பு வச்சிருக்கிற. ராகாதா லாரா ஷாகாதா லாரா ராகாதா லாரா. எஸ் எஸ், ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு அக்கினிமயமான ரதங்கள் இந்த மண்டபத்துக்குள்ள இருந்து இந்த பட்டணத்தை சுற்றி வருகிறது. எஸ் yes glory uda kabada gada shakada darada rikada dalarada rikabara gada lara shagada dalarada. ஜோமணி என்னத்தை கண்டன் கேட்கிறவங்களுக்கு தெரியாது. என் ஜெபம் மரணத்தின் வாசலில் இருக்கிற ஒருவனை தூக்கி எடுக்கிறது என்று. இத்தனை வருஷம் ஜோமணி நீ என்ன கண்டன் கேட்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு சந்ததியை என் ஜெபம் வாழ வைக்கிறது என்று. ஒரு அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து வருகிறது. பட்டணமே, இந்த பட்டணத்தின் 4 திசைகளிலும் ஜெபிக்கிற ஒரு மேகத்தை கர்த்தர் போடுகிறார். ஷாகாதாரா பாலரா ருகாதானாரா ஷாட்டே போரியாந்தனா லிகாதாரா ஷாகாதாரா ஷாகாதாரா. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நாடி வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஓ
எந்த தஞ்சம் நீரே உம்மை நான். இவ்வளவு நாள நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா சிஸ்டர்? கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த யெகோவா ஈரே, இந்த ஜெப ஊழியம் இவ்வளவு நாள என்ன செஞ்சிச்சு தெரியுமா பாஸ்டர்? மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டிருந்தது. இந்த மண்டபத்துக்குள்ள இந்த 50 பேருடைய சத்தம் இந்த பட்டணத்துல சிலருக்கு பைத்தியமா தெரியலாம். ஆனா மரணத்துல போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை இந்த ஜெபம் தூக்கி விட்டது யாருக்கு தெரியாது. மரணத்துல போராடுகிற, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரண வாசலில் படுத்து கிடக்கிற ஒரு சந்ததியை இந்த ஜெப ஊழியங்கள் தூக்கி விடுகிறது. கேள்விப்பட்டாள், கேள்விப்பட்டதை விசுவாசித்தாள். விசுவாசித்ததோட முடிக்கல, விசுவாசித்ததை ஜெபமாய் மாற்ற தொடங்கினார். ஜெபமாய் மாற்ற தொடங்கினார். உங்களுக்கு விடுதலை வேணுமா? உங்க குடும்பத்தில் சில வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரணுமா? வெறும் பிரசங்கத்தினால் அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய தொடுதலினால் அல்ல. கேள்விப்பட்டதை விசுவாசியுங்கள், விசுவாசித்ததை ஜெபமாய் மாற்றுங்கள். கேள்விப்பட்டதை விசுவாசியுங்கள், விசுவாசித்ததை ஜெபமாய் மாற்றுங்கள். பின்னாடி வேலை தானா நடக்கும். உனக்காக கிரியை செய்ய ஒரு பரலோகம் உண்டு. உனக்காக கிரியை செய்ய தேவ தூதர்கள் உண்டு. உனக்காக கிரியை செய்ய ஆவியானவர் உண்டு. உன் பட்சமாய் நின்று பரிந்து பேசு குமாரனாகிய கிறிஸ்து உண்டு. உன் ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு பிதா உண்டு. யாரும் இல்லாத அனாதையை போல் அல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் தேவனாகிய கர்த்தர் என் பட்சத்தில் உண்டு. அப்போ ராகாப்ப தப்பிவிக்கணுங்கிறது தேவ திட்டம். ஆமென். ராகாப்ப, அதாவது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதில் ஒன்று விழுறது கூட தேவ சித்தம் இல்லாமல் விழுன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பரலோகத்துக்கு தெரியாமல் நடக்காது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பரலோகத்துக்கு தெரியாமல் நடக்காது. அப்போ இதை ஏன் இப்படி செய்ய வச்சாருன்னா, அவள் வேசியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் முழங்கால்கள் எனக்கு தேவை, அவன் முழங்கால் எனக்கு தேவை, அவள் ஜெபம் எனக்கு தேவை, அவள் மன்றாட்டு எனக்கு தேவை, அவள் என் கூட உறவாடுகிற நேரங்கள் எனக்கு தேவை. சிஸ்டர், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதோ அப்படின்னு நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? இன்னவர் தெரியும். ஆனாலும் உங்கள் முழங்காலுக்காக அவர் காத்திருக்கிறார். உங்கள் முழங்காலுக்காக காத்திருக்கிறார். உங்கள் முழங்காலுக்காக காத்திருக்கிறார். உன் விடுதலைக்காக நிறைய சாட்சிகளை உங்கள் காதுக்கு கொண்டு வர்றாரு. நீங்கள் அதை கேட்க பண்ணுகிறா. கேட்கப்பட்டதை நீங்கள் நம்பி நம்பிக்கையோடு ஜெபிக்க தொடங்கினால் கேட்டவைகள் உங்கள் கரங்களில் இருக்கும். கேட்டவைகள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும். கேட்டவைகள் உன்னுடைய மடியில் கிடக்கும். கேட்டவைகள் உன் வீட்டுக்குள்ள நடமாடும். அப்போ புரியுதா சிஸ்டர்? ஏன் இத்தனை கூட்டங்கள், ஏன் இத்தனை ஜபங்கள், ஏன் இவ்வளவு பிரசங்கங்கள், ஏன் இத்தனை சாட்சிகள்னா, எனக்கு ஒன்று செய்யறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. எனக்கு அவர் செய்ய போறத நான் நம்புறேன், நான் பார்க்கறதுக்கு என்னை கேட்க வைக்கிறார் முதல்ல. இப்ப நம்ம செய்ய வேண்டியது கேட்டவைகளை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்தவைகளை ஜெபமாய் மாற்ற வேண்டும். அவன் இப்போ ஜெபமா இவன் மாற்றும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவைகள் முதல்ல சரியாகும். ஆமென். இட்ஸ் இம்பாசிபிள். ராகாப் நான் போட்டு பார்த்துருவேன் அப்படின்னு நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், ராகாப்பின் தலை தனியாக சரீரம் தனியாக கிடந்திருக்கும். ராகாப், நல்ல கவனிங்க,
தன் சுய முயற்சியினால் செய்ய முடியாதவைகளை தேவ கிருபை நமக்கு சாத்தியமாக்கி கொடுத்துரும். தன் பலத்தினால், தன் படிப்பினால், தன் கல்வியினால், தன் அனுபவத்தினால் செய்ய முடியாதது இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. ஆனால் தேவ கிருபையினாலும் ஜெபத்தினாலும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அவர் யாவையும் செய்வார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல நான் இப்போ திரும்பவும் அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். நீங்கள் கேள்விப்படாத ஒன்றே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டார். அப்போ ஏன் இவ்வளவு காரியங்களை நீங்கள் கேள்விப்பட வைக்கிறாருன்னா அதை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். அப்போ என்னை கேள்விப்பட வைக்கிறார். கேள்விப்பட்டதை விசுவாசித்து, விசுவாசிப்பதோடு மாத்திரமல்ல அதை ஜெபமாய் மாற்றும் பொழுது என் வாழ்க்கையில் அதை செய்கிறார். ஆமென். அப்போ 2 காரியம் நடக்கும். ஜெபமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்து ஜெபமாய் நீங்கள் மாற்றும் பொழுது 2 காரியம் நடக்கும். ஒன்று, மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட சில சூழ்நிலைகள் மாறும். ஆமென். நீங்கள் நினச்சிடாதீங்க நம்ம ஜெபம் என்ன செய்யும் அப்படின்ட்டு. அழிந்து போக வேண்டியவைகளை அழிய விடாமல் உங்கள் ஜெபம் காப்பாற்றும். ஆமென். எஸ், சிம்சோன் அந்த 2 தூண்களிலும் கட்டப்பட்டவனாக இருந்த பொழுது தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் அங்கே ஒரு பெரிய சங்காரத்தை உண்டு பண்ணினது. அப்போ முதல்ல என்ன நடக்கும்னா, அழிந்து போக வேண்டிய, நிர்மூலமாக வேண்டிய, இல்லாமல் போக வேண்டிய அநேக காரியங்களை அந்த ஜெபம் தடுத்து நிறுத்தும். இப்போ நிறைய பெற்றோர்கள் சாட்சி சொல்லுவாங்க, இவன் பண்ணின சேட்டைக்கு இவன் எப்போயோ செத்துருக்கணும் அப்படிம்பாங்க பிள்ளையை பார்த்து. நாங்கள் அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு நாங்கள் இல்லாமல் போயிருந்துருக்கணும். இல்லாமல் உன்னைய போக பண்ணும்படி அவ்வளோ பிரச்சனை வந்து இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க தெரியுமா? அன்னைக்கு பண்ணின ஜபம் தான் அந்த அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றினது. ஆமென். அப்போ ஜபம் வர வேண்டிய அழிவிலிருந்து, வர வேண்டிய சேதத்திலிருந்து, போக வேண்டிய உயிரில் பலியிலிருந்து, இல்லாமல் போக வேண்டிய அநேக காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். எப்போ கேள்விப்பட்டதை விசுவாசித்து அதை ஜபமாய் மாற்றும் பொழுது முதல்ல அழிந்து போக வேண்டியவர்கள் அழியாதபடி ஜீவன் உண்டாகும். 2வது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் அடையாளம் மாறத் தொடங்கும். ஆமென். அடையாளம் மாறத் தொடங்கும். நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுகளில் முக்கியமான இடத்தை பிடிச்சது இந்த ராகாப். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருக்கும் விபச்சாரிக்கு என்னையா சம்பந்தம்? உன் ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் ஜெபம் உன் அடையாளத்தை மாற்றும். உன் ஜெபம் உன் நிலைமையை மாற்றும். எந்த ராகாப் கேள்விப்பட்டதை ஜெபித்து விசுவாசித்து முன்னேற தொடங்கினாலோ அவளுடைய அடையாளம் மாறத் தொடங்கினது. அவளுடைய அடையாளம் மாறத் தொடங்கினது. உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்றும். நிறைய பேருக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். என்ன எப்போ பாரு ஜெபம் 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 ஜெபன்னுக்கிட்டு இருக்காங்கடி. அவனுக்கு தெரியாது என் தலையெழுத்தை கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். நான் முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு நேரமும் என் அடையாளம் மாறத் தொடங்குகிறது. நான் முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையின் பாதை மாறத் தொடங்குகிறது. நான் முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு நேரமும் என் அடையாளத்தை கர்த்தர் மாற்றத் தொடங்குகிறார். என்னுடைய ஆரம்ப நாட்களில் அரளண்ணன் அறிமுகமாகி அரளண்ணன் கூட பேசும்போது நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி அவர் இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்போது அண்ணனுடைய ஆரம்ப கால காரியங்களை எனக்கு அண்ணன் சாட்சியாக சொல்லி என்னை பலப்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப நாட்களில் அண்ணன் கடந்து போன பாதைகள், இழந்தவைகள், போராடினவைகள், அழுதவைகள், அவருக்கு உண்டான துரோகம், இதெல்லாம் எனக்கு நிறைய சொல்லி என்னை தேற்றுவாங்க. ஆனால் அந்த அருளை இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அருளாய் மாற்றி வைத்திருப்பது ஒன்றும் கிடையாது, அவருடைய ஜெபம். ஆமென்.
உங்கள் ஜெபம் உங்கள் அடையாளத்தை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும். ராகாப் வேசி, அவளை குறித்து ஒன்றுமே சொல்லலை. ராகாப் என்கிற வேசியின் வீட்டில் பிரவேசித்தார்கள். அவரை குறித்து வேதம் கொடுக்கிற ஒரே அடையாளம், அவர் ஒரு விபச்சாரி. ஆனால் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மகிமையை ஆயுதமாய் அணிந்திருக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்து இவளுடைய வம்சத்தில் வந்து பிறப்பதற்கு காரணம், இவா பண்ணின ஜெபம் இவ தலையெழுத்தையே மாத்திருச்சு. இவா பண்ணின ஜெபம் இவ அடையாளத்தை மாத்திருச்சு. உங்க ஜெபம் உங்க அடையாளத்தை மாற்றும். உங்க ஜெபம் உங்க அடையாளத்தை மாற்றும். நான் ஜோமணி நீ என்னத்தை கண்டன் கேட்கிறவனுக்கு முன்னாடி உன் ஜெபம் உன் தலையெழுத்தை திருப்பி வைக்கும். எதை இழந்து, எதில் உடைந்து, எதில் துரோகத்தை சந்தித்து, எதில் போராடி, எதில் நீ அழுதாயோ அதில் நீ வெற்றி சிறப்பாய். அதை நீ அடைந்து கொள்ளுவாய். உன் வாழ்க்கையின் தலையெழுத்து மாறும். உன் அடையாளங்கள் மாறும். எனக்கு ஒரு அடையாளம் தேவனே, நீ அநேக நாள் போராடுகிறல, அந்த அடையாளத்தை கர்த்தர் உனக்கு தருவா. அந்த அடையாளத்தை கர்த்தர் உனக்கு தருவா. இந்த ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் உனக்கு ஒரு அடையாளம். அநேக நாட்களா இந்த பட்டணத்தில் எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்கிறேன். இதோ உன்னை அடையாளப்படுத்தும் காலம் வந்ததே. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய சக்தினா மகிமை. இந்த ஊழியத்தை கர்த்தர் அடையாளப்படுத்தும் காலம் வந்ததே. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம். தேவ சமூகத்தில் ஒரு அடையாளம் மாறுகிறது. ஒரு அடையாளம் மாறுகிறது. உன்னை கர்த்தர் உன் ஜெபத்தினால் அடையாளப்படுத்தும் காலம் வந்தது. உன்னை உன் ஜெபத்தினால் கர்த்தர் அடையாளப்படுத்தும் காலம் வந்தது. என் ஜெபம் என்ன ஆகும் நினைக்காத. உன் ஜெபம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகரை தப்புவிக்கும். உன் ஜெபம் உன்னை ஒரு அடையாளமா மாற்றும். glory. அந்த மகிமை, அந்த மகிமை இந்த மையதானத்தை, இந்த பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறது. ஒரு வேசியினுடைய ஜெபத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை உடைய உன் ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஒரு விபச்சாரியினுடைய ஜெபத்திற்கு இவ்வளவு பரலோகம் இறங்க முடியுமானா, உன் ஜெபத்துக்கு பரலோகம் எவ்வளவு இறங்கும். ஒரு விபச்சாரியினுடைய ஜெபத்துக்கு இவ்வளவு மாற்றம் தேசத்தில் உண்டாகுனா, உன் ஜெபத்துக்கு எவ்வளவு மாற்றம் உண்டாகும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சாட்சியின் வசனத்தை உடைய உன் ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த காலத்துக்கு தேவை ஜெபிக்கிற ஒரு சந்ததி, கிரியை செய்கிற சந்ததி அல்ல. ஜெபிக்கிற சந்ததி, கிரியை செய்கிற சந்ததி அல்ல. ஜெபிக்கிற சந்ததி, ஜெபிக்கிற சந்ததி. எலியாவே, உன்னை போல பலிபடுத்த கத்தி அதில் அக்கினி இறக்கிறத விட தானியேலை போல அறைய பூட்டி ஜெபிக்கிறது நல்லதே. ராகாவா ராகாதாலா ரேகாடாதாலா. ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. மகிமை, 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 மகிமை. ராகாராதாலா ஷாகாடாதா ராகாதா ரிகாடாதாலா. கிரியை வேண்டாம், ஜெபம் போதும். கிரியை வேண்டாம், ஜெபம் போதும். கிரியை வேண்டாம், ஜெபம் போதும். உன் விடுதலைக்காக நீ ஜெபம் பண்ணு. உன் சுகத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. உன் அடையாள
அடையாளத்துக்காக நீ சோமனு தலையெழுத்தை மாற்றுவா. ஒரு அடையாளத்தை மாற்றுகிறா. உங்க ஜபத்தினா ஒரு அடையாளம் மாறுகிறது. அடையாளங்கள் மாறுகிறது. அடையாளம் மாறுகிறது. அடையாளம் மாறுகிறது. அடையாளங்கள் மாறும். அடையாளங்கள் மாறும். எஸ் glory. அடையாளங்கள் மாறும். எஸ் மகிமை 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 நிரப்புகிறா. உலர்ந்து போன அந்த பாத்திரங்கள் திரும்ப திரும்ப பலனடைகிறது. திரும்ப பலனடைகிறது. ஜெபிக்க முடியாதபடி ஆவியில போராடி கொண்டிருக்கிற சிலருடைய ஆத்துமாவில விடுதலை வருகிறது. எஸ் glory. ராகாதா ராகாதா லா ஷாகாதா ராகாதா லா ரிகாதா ராதா ரிகாபா ராகாதா லா ஷாகாதா ராதா லா ரிகாதா லா. கிரிய கிரிய கம்மியா இருக்கட்டும், ஜெபம் அதிகமா இருக்கட்டும். கிரிய கம்மியா இருக்கட்டும், ஜெபம் அதிகமா இருக்கட்டும். கிரிய கம்மியா இருக்கட்டும், ஜெபம் அதிகமா இருக்கட்டும். ஊழியங்கள் கம்மியா இருக்கட்டும், ஜெபம் அதிகமா இருக்கட்டும். ஜெபம் அடையாளத்தை மாற்றும். இந்த ஊழியத்தின் அடையாளம் மாறும். ஜெபத்தினா 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 ராகாப்பே உன் அடையாளமே மாறுமானா என் அடையாளம் எவ்வளவாய் மாறும். பாவ மன்னிப்பு கிடையாது. ராகா பரீட்சிக்கப்படல. ராகா பாட்டுக்குட்டியான ரத்தத்தினால் கழுவப்படல. ஆனா அந்த ராகாப்பினுடைய ஜபமே ஒரு அடையாளத்தை மாற்றுமானாள். கர்த்தருடைய இரட்சிப்பை உடைய, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் புசிக்கிற என்னுடைய அடையாளம் அது எவ்வளவாய் மாறும். அது எவ்வளவாய் மாறும். அது எவ்வளவாய் மாறும். அது எவ்வளவாய் மாறும். ஷாகாதாலா. இனி இந்த காலத்துக்கு தேவை கிரியை இல்லை. எலியா பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு அக்கினியை வர வச்சிட்டு சூறை செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட. ஆனா தானியேலே பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகும் நீ ஜெபம் பண்ண. உங்கள் கிரியைகளை விட உங்க ஜெபம் ரொம்ப பெரியது. நீங்க செய்கிற ஊழியத்தை விட உங்க ஜெபம் ரொம்ப பெரியது. ஏன் தெரியுமா? எலியாவே உன் அடையாளம் எலிசாக்கு போயிட்டு, ஆனா தானியேலே உன் அடையாளம் வேற யாருக்கும் போகல. அது உனக்குள்ளே நிக்குது. ஏன் தெரியுமா? ஊழியத்தை விட ஜெபம் ரொம்ப பெரியது. ஊழியத்தை விட கிரியைகளை விட ஜெபம் ரொம்ப பெரியது. தன்னுடைய அடையாளத்தை இனி ஒருத்தனுக்கு கடத்துகிறவனை அல்ல, தன் அடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தானியேலா இந்த பட்டணத்துல ஒரு சந்ததி எழுமட்டும். உடா கபகட கதனா ஷியாந்தடா கர்த்தர் உடைக்கிறாரே. உன் இருதயத்துக்குள்ள ஒரு உடைவு வருகிறது. 2 நிமிஷம் ஆவியானவர் கொண்டு விட்டு உன்னை விழுந்து கிடக்கிற அந்த ஜெப தோல்வியில் இருந்து உன்னை தூக்கி எடுக்கிறா. உன்னால ஜோமன முடியல. யாரும் சொல்லாம ராத்திரிகள் ஜெபித்த ஆளு நீ. யாரும் சொல்லாம அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் எடுத்த ஆள் நீ. ஆனா உன்னால ஜோமன முடியல. உன்னால ஜெபிக்க முடியல. அந்த விடுதலை வருகிறது. ராகாப்பின் ஜெபம் ராகாப்புக்கு விடுதலை தந்தது. ராகாப்பின் ஜெபம் ராகாப்பின் குடும்பத்தை விடுவித்தது. ராகாப்பின் ஜெபம் ராகாப்பின் அடையாளத்தை மாற்றினது. ராகாப்பின் ஜெபம் ராகாப்பை துளிர்விட செய்தது. ராகாப்பின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவை தன் சந்தையில் வர வைத்தது. ஜெபிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் வர வைப்பான். ஜெபிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை தன் ஊழியத்தில் வெளிப்பட வைப்பான். அப்பா காதானா ஷாகாதா ரிகாபாலா ஜெகோவா ஈரிய ஜெப ஊழியங்கள். அண்ணே பாஸ்டர், உங்க கிரியைகளை விட உங்க ஜெபம் பெருசா மாறட்டும். இந்த பட்டணத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் எழுதி தருவா. உடா காபாரா காதாலாரா ஷாகாதாலாரா. வேற என்ன நம்ம ஆசைப்பட போறோம்? எனக்கு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், குடும்பத்துக்கு விடுதலை வேணும், பொருளாதாரத்தில் விடுதலை வேணும், என் வாழ்க்கை மாறணும். இந்த 2 ராகாப்புக்கு நடந்துச்சு. ராகாப்புக்கு விடுதலை வந்துச்சு. ராகாப்பின் சந்ததிக்கு விடுதலை வந்துச்சு. ராகாப்பின் குடும்பத்துக்கு விடுதலை வந்துச்சு. ராகாப்பின் அடையாளம் மாறிச்சு. இந்த 2ஐயும் அவள் ஜெபத்தினால் மட்டுமே சுதந்தரித்தாள். இந்த 2ஐயும் அவள் ஜெபத்தினால் மட்டுமே பெற்றுக்கொண்டாள். இந்த 2ஐயும் ஜெபத்தினால் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம்.
உங்க கணவனின் ரட்சிப்பாய் இருக்கலாம், உங்கள் எதிர்கால அடையாளமாய் இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் விடுதலையாய் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாய் இருக்கலாம், உங்கள் தேவையாய் இருக்கலாம். உன் முழங்கால் முடங்கிருச்சுன்னா இது தானா நடக்கும். உன் முழங்கால் முடங்குச்சுன்னா இது தானா நடக்கும். ஜெபிக்க தெரியாத ராகா விண்ணப்பம் என்னும் பொழுது இவ்வளவு கிரியைகளை பரலோகம் செய்யுமானா, அவருடைய அபிஷேகத்தை என் சரீரத்தில் தரித்திருந்து ஆவியானவர் உதவியோடு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற என் ஜெபா எவ்வளவு பெரிய கிரியைகளை கொண்டு வரும். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உன் பாதம் வந்தே. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்திட ஜெபாவி தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உன் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. எல்லாரும் தங்கள் ஆவி, தங்கள் ஆத்மா, தங்கள் சரீரங்களை அர்ப்பணித்து எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, பரலோகம் தன் கிரிகைகளை இப்பொழுது துவங்குவதாக. இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பூரணமான விடுதலைகள் இப்பொழுது சம்பவிப்பதாக. பிதாவே, உம்முடைய மகிமை உம்முடைய ஸ்தானத்தில் இருந்து, உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்படுவதாக. ஒரு மகிமையின் மேலும் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தூக்கி விடுவதாக. ஜெபிக்கிற ஒரு சந்ததியார், ஜெபத்தில் போராடுகிற ஒரு சந்ததியார் இந்த நாளுக்கு பின்னாடி இவர்கள் எழும்புவார்களாக. ராகாபா ராகாதாலா ஷாகாதா ராகாலா ரிகாதா ராகாதாலா ரிகாதா காதாலா ஷாகாதா ராகாதாலா. எஸ் எஸ், ஒரு வாலிப பிள்ளைங்க மேல ஒரு அக்கினி விழுகிறது. வாலிப பிள்ளைங்க மேல ஒரு அக்கினி விழுகிறது. உன்னை ஜெபிக்கல, உன்னை ஜெபிக்கும்படி எழுப்புகிறான். எஸ் ராகேதே ரிகேதே மகிமை 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 ஜெபத்தில் எழும்பும்படி தேவனுடைய வல்லமை உன்னை நிலைநிறுகிறது. எஸ் glory glory. எழும்பு, ஜெபிக்கும்படி எழும்பு, ஜெபிக்கும்படி எழும்பு, எழும்பு 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 எழும்பு. லாபா ராகாதாரா ஷாகாதாலா லிகாதாரா காதாலா ராகாதாலா ஷாகாதாலா ரிகபாரகாதாலா. ஓ, நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க பார்க்கலாம். இந்த மண்டபம் முழுவதையும் அக்கினிமயமான நாவுகள் சூழ்ந்திருக்கிறது. லிகாதாலா 7 மடங்கு எரிகிற அந்த அக்கினி சூளையை போல் இந்த உபவாச ஜெபத்தில் ஆவியானவர் பற்றி எரிகிறார். லாபாராகாதாரா நிரப்புகிறா 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 நிரப்புகிறா. glory 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 glory. yes yes, fill holy spirit. நிரப்பு நிரப்பு நிரப்பு. ஒருவரும் வெறுமையா வெறுமையா வெளியில போகாதபடி, ஒருவரும் வெறுமையா வெறுமையாய் போகாதபடி நிரப்பு 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 நிரப்பு. ஆவியானவரே ஆவியானவரே நிரப்பு. எல்லாரும் எல்லாரும் எல்லா பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. எழும்பு, ஜெபத்தில் எழும்பு எழும்பு, ஜெபத்தில் எழும்பு ஜெபத்தில் எழும்பு. உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக்கொள், உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக்கொள். எஸ் எஸ் லிகாபா ராகாதா ராகாதாரா ஷாகாதாலா. எழும்பு
அநேக தரிசனங்களிலா நான் உன்னோட பேசின காலங்கள் உண்டு. அநேக தரிசனங்களிலா நான் உன் கூட பேசின காலங்கள் உண்டு. இனி அநேக காரியங்களை நான் உனக்கு காண்பித்த காலங்கள் உண்டு. உன் ஜபத்தில் விழுந்து போன உன் முழங்கால் வெள்ளனட்டு போனது எழும்பு. இன்னைக்கு அந்த வெள்ளன் வருகிறது வருகிறது. மண்டபம் முழுவதும் தேவ ஆவியானவருடைய வல்லமை நிழலிடுகிறது. யாஸ் லகாதா ராகாதா ரிகாதாரா ஷகாதாலா ராதாலா ரகாதாரா எழும்பு எழும்பு. தேவ வல்லமை லிகபரகடகதனதி. அநேக சொப்பனங்களை கண்டவர்கள், தேவ திட்டத்தை அலட்சியமாய் எண்ணி தூக்கி போட்டவர்கள் நிறைய பேர் உள்ள நிற்கிறீங்க சிஸ்டர். ஆத்துமாவில் விடுதலை இல்லாதனால ஜபம் இல்லை, ஜபம் இல்லாததுனால வாழ்க்கையில் விடுதலை இல்லை, வாழ்க்கையில் அடையாளம் இல்லை. அடையாளப்பட வேண்டிய சந்ததி தங்கள் அடையாளத்தை இழந்து நிற்கிறது. ஆனால் ராகாப் என்கிற வேசியோ தன் ஜபத்தினால் தன் அடையாளத்தை மாற்றினாள். தன் ஜபத்தினால் தன் அடையாளத்தை மாற்றினாள். உன் அடையாளத்தை மாத்துறது ஜபந்தான் சிஸ்டர். தங்கச்சி, உங்க அடையாளத்தை மாத்துறது ஜபந்தான். உங்க ஊழியத்தின் அடையாளத்தை மாத்துறது ஜபம் மட்டும்தான். ஜபம் இல்லாம அடையாளம் மாறாதே பிரதர். ஜபம் இல்லாம அடையாளம் மாறாதே. உன் முழங்கால் முடங்காம அடையாளம் மாறாதே. உன் கண்ணீர் தரையில் விழாமல் அடையாளம் மாறாதே. உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற துடிக்கிறார். தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள், இதோ உன் எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை கண்கள் கண்டுபிடித்ததே. ஒரு அடையாளத்துக்காக உன்னை வளர்க்கிறேன். இந்த பட்டணத்தில் ஒரு அடையாளத்தை உன் நிமித்தம் காண்பிப்பேன். நீ எனக்குரியவள். ஒரு அடையாளம். எஸ், அந்த அடையாளத்துக்கு நேரா கர்த்தர் மணி திருப்புகிறார். அந்த அடையாளத்துக்கு நேரா கர்த்தர் மணி திருப்புகிறார். glory லகாதாரா ஷகாதாலா. எஸ், மகிமை 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 லகாதாரா. இதோ இந்த பட்டணத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் சால்வை ஓ மேல விழுகிறது. ஒரு தீர்க்க தரிசனத்தின் சால்வை, ஒரு தீர்க்க தரிசனத்தின் சால்வை. உடகபடகடகடகடா ரிக்கபடகடகடகடா ரகத்தடகடலதியோத்வனா. எஸ், ஓ லகாபாபரகதரகதரா. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீ